ஸோ அட் லாஸ்ட் வந்து நம்ம ரீச் ஆயிட்டோம். இவ்வளவு நேரம் வந்து பார்க்கிங் தாங்க தேடிட்டு இருந்தோம். பார்க்கிங்கே இங்க இல்லை. அப்புறம் பசங்களை கூப்பிட்டு எல்லாம் தூங்கிட்டு இருந்திருப்பாங்க போல. ஃபோன் எடுக்கல. சரி, அதனால ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபோன் அடிப்போம். இதான் இங்க இருக்கிறதுல கொஞ்சம் ஃபேமஸான பகுதி. நான் காலேஜ் படிக்கும் போது வந்து இது இங்க இருக்கு. நான் காலேஜ் படிக்கும் போது இருந்து அந்த பேக்கரி இருக்கும். பசங்களுக்கு அது ஃபேவரட் பேக்கரி. உனக்கு என்னது? எனக்கு ஒரு லெமன். ஸோ இங்கதான் நாங்க காலேஜே போக மாட்டோம். 24 hours இங்கதான். ஒரு 6 பேர் எப்பயுமே இங்கதான் உட்காந்துருப்போம். இங்கன்னா இங்க இல்ல, இந்த சைட்ல உட்காந்துருப்போம். பிளாக் டீ. சரி, ஓகே. பார்க்கிங் ஒன்றும் கிடைக்கல. நம்ம கிடைச்சதுக்கு அப்புறம் அப்படியே கண்டினியூ பண்றோம். நிப்பாட்டிட்டு ஓகே. லாஸ்ட் வந்துட்டு டைம் என்னாச்சு? ஃபோன் கொடு. மணி என்ன? ஒரு வழியா விடிஞ்சிருச்சு. மணி வந்து 6:30 ஆச்சுங்க. முடிஞ்சிருச்சு. நம்மளும் அப்படியே கிளம்பியாச்சு. நம்மளும் பார்க்கிங் போறதுக்கு இடத்த தேடுறோம், இடமே கிடைக்க மாட்டேது. ஸோ இங்க வந்து காஸ்டியூம் மாத்தியாச்சு. காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு பார்த்து மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம அந்த காஸ்டியூம் கூட நீங்க மேலே இறப்போம். பார்க்கிங் காட்சி வெளியே தரோம், பார்க்கிங்கே கிடைக்க மாட்டேது. முருகனுக்கு பெரிய ஹிஸ்டரியா இருக்குங்க. இது வந்துட்டு பழனிங்கிறது வேற. மலை மலை பிளஸ் முருகனுக்காக வந்து இது பழனின்னு கூப்பிடல. மலை இருக்குல்ல, மலை பிளஸ் இந்த சுத்தி இருக்க சிட்டி, இதனால இது வந்து பழனின்னு கூப்பிடுறாங்க. இன்னும் நிறைய இருக்கு. நான் போவோம் அவங்க அப்படி கண்டினியூ பண்றேன். இப்போ பார்க்கிங் கிணறு இங்க நிற்கிறோம். சரி, நான் பார்க்கிங் போட்டு ஸ்லிப்பர் எல்லாம் போட்டு மேல இருந்து உங்களுக்கு அப்படி நான் கண்டினியூ பண்றேன். 2000 years later. ஓகேங்க. மேல போன் அளவோட கிடையாது, வீடியோ எடுக்க விட மாட்டாங்க போல. முடிஞ்சாலும் பாக்கலாம், இல்லைன்னா வண்டி இங்கதான் பார்க்கிங்ல போட்டிருக்கோம். ஸ்லிப்பர் எல்லாமே இங்கதான் கழட்டி விட்டு போறோம். எடுத்துக்கங்க. போன் வந்து உள்ள அலோடு கிடையாதுங்க. போனை மட்டும் இங்க நம்ம உள்ள முன்னாடி கொடுத்துட்டு போனோம் போல. பைக்கை நம்ம இங்க நிப்பாட்டி வச்சிருக்கோம். பழனி தேவஸ்தானத்தால் அங்கீகரிக்கப்பட்ட இடத்தில் மட்டும்தான் பக்தவடி பெருமக்கள் முடி எடுக்க வேண்டும். மேல தரிசனம் பண்ணி மேல சாமி சாப்பாடு சாப்பிட்டோம். ஹோட்டல் சாப்பிட்டாங்க. மேல வடை பாயசோட சாப்பாடு நடந்துட்டு மாநாட்டினால ஒண்ணு வைக்கல, 2 எந்த தரிசனம் 6 கியூ நிக்கணும். மாநாடு கூட்டம் மாதிரி இருக்கு. அது அர்ச்சனைக்காரர் லைன்ல நிக்க வேண்டியது. தூக்கி அப்படி தூக்கி வந்து அர்ச்சனை 2 வருஷம் ஒண்ணு கூட வேண்டாம். காசு கொடுத்து போறோம். இல்ல, இதுக்குள்ள காசு வாங்க கூடாது. சாமி குடிக்கு கொஞ்சோண்டு கையில தரும். வீட்டுக்கு ഇവിടെ മൈക്ക് അലോട്ട്മെന്റ് ചെയ്യുന്ന തരത്തിൽ ടോക്കൺ വാങ്ങിയതിനു ശേഷം ഇവിടെ മുടി മൊട്ടയടിക്കാവുന്നതാണ്. അങ്ങനെ മുടിയെടുത്താൽ മാത്രമേ വൈദ്യ മുരുകനെ വഴിപാടായി ചേരുകയുള്ളൂ. അല്ലെങ്കിൽ പുറത്ത് എവിടെയെങ്കിലും, അതായത് റോഡിലോ കടയിലോ മറ്റിടങ്ങളിലോ പോയി മുട്ടയടിച്ചാൽ അത് വൈദ്യ മുരുകനെ വഴിപാടായി പോയി ചേരുകയില്ല. மேல வந்து போன் அலோடு கிடையாதாங்க. முருகனுக்கு வந்துட்டு அதான் சொன்னல, முருகன் வந்து சாமி. அந்த முருகையா இருந்தனால வந்து மேல முருகன் வரல. கீழே அந்த மலை பிளஸ் இந்த இருக்க சுத்தி இருக்க சிட்டினாலதான் பழனி மலை பேர். போன பாக்கெட் வச்சுக்கோ, மேலே கொண்டு போயிடலாம். போன அந்த போகர் இருக்கா தெரியுங்களா, சித்தர்கள் போன கீழே பிடிச்சிருக்காங்க. போகர் இருக்காருங்களா, போகர் வந்துட்டு முருகனோட சிலைய ரெடி பண்றதுக்கு வந்துட்டு 9 வருஷம் ஆச்சான். 9 வருஷம்னா
அவரோட ஃபேஸ மட்டுமே ரெடி பண்றதுக்கு கொஞ்சம் ரொம்ப அதிக நாள் எடுத்துக்கிட்டாங்க போல. உடம்ப ரெடி பண்றது கூட கொஞ்ச நாள் தான். நான் ஃபேஸ வந்துட்டு எல்லா ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி 9 வருஷம் ஆச்சு போல. அதுக்கப்புறமா அவர் வந்து அந்த 9 வருஷம் கழிச்சு ஃபேஸ் ரெடி பண்ணாங்க. அந்த ஃபேஸுமே வந்துட்டு அவ்வளோக்கா வரலன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதிகமா இந்த மூலிகை எல்லாம் இருக்குல்ல, அதிக மூலிகை வச்சுதான் அந்த சிலையை செஞ்சு வச்சிருக்காங்க மேல. அதுவுமே ஒரு டயத்துல மிஸ் ஆயிடுச்சு. அந்த சிலை செஞ்சு வச்சு யாருமே பார்க்காதனால மிஸ் ஆயிடுச்சு. சிலை மிஸ் ஆனதுக்கு அப்புறம் சோழ அந்த மன்னர் வந்துட்டு அவரோட கனவுல போய் சொல்லியிருக்காரு, முருகன் வந்துட்டு என்னை வந்து எடுத்து பூஜை பண்ணுங்க, உங்களுக்கு நினைச்செல்லாம் நடக்கும் சொல்லி அவர் கனவுல சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த சிலையை தேடி இருக்காங்க, கிடைக்கல. சோ ஒரு நாள் வந்து மலையில இருந்து திருப்பி கீழே இறங்கும் போதுதான் தெரிஞ்சிருக்கு அந்த சிலை ஒரு இடத்துல இருந்து. அப்புறம் அது வந்து எடுத்து அவங்க வழிபட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் பெரிய ஒரு கோயிலே கட்டி வச்சிருக்காங்க. அந்த சிலையில வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4000க்கு மேலான மூலிகை செடியை வச்சு பண்ணி வச்சிருக்காங்க. பயங்கரமானது. எங்க போய் நீ பார்த்தாலுமே முருகன் வந்து கிழக்க பார்த்தா இருப்பாரு. இந்த ஒரே ஒரு மலையில மட்டும்தான் முருகன் வந்து மேற்க பார்த்து இருப்பாரு. மேற்கு பார்த்து இருப்பாரு. மத்த வெளியெல்லாம் பாத்தீங்கன்னு கிழக்க பார்த்தா இருப்பாங்க. சோ நம்ம மட்டும்தான் இன்னைக்கு வந்து முருகனை பார்க்கணும்னு வந்திருக்கு அந்த 6 பேத்துல. அவன் நம்பி இருந்தாலும் அவன் இன்னும் அங்கேயே தான் இருந்திருக்கும். ஆமா அவனு இல்லைங்கம்மா வாங்கிட்டு நட திறந்துட்டாங்களா? திறந்துருப்பாங்க. 6 மணிக்கு மேல போகல. சோ நீங்க வந்துட்டு சரி ஓகேங்க, இங்க வந்து போலீஸ்காரங்களா இருக்காங்க, நான் அங்க போயிட்டு கண்டினியூ பண்றேன்.